ஆகாசம் கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? ஒரிசான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு 5 பைசா 10 பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபா போட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் கடைசியா நோக்கி வாசிப்பீங்க. அண்ணே 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 பாத்தியாக்கா, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி, நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சு பேசுவாரு, அடிச்சு பேசுவாருன்னு. அது இதுதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே. சும்மாடா, உன் நிலைமைதான் இப்படி ஆயி போச்சு. எப்பா, உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா, என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட, எனக்காவது டோலுக்கு, தம்பிக்கு ட்ரம் தான். அக்கா, நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உனக்கு கம்பி தான். சுப்பு, சாமியோ, கர்ணன் தப்புனா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசான் வகுத்துக்காக, அரசான் வகுத்துக்காக. பெரியப்பா, அந்த கரட்டு பட்டி ரெங்க கிட்ட கத்த கத்தையா பணத்தை கொடுத்து அந்த காட்டு ஆபீசரை ஒழிக்க சொன்னீங்களே, உங்க திட்டம் பலிக்கல. என்னடா சொல்ற? அந்த காட்டு ஆபீசர் ரெங்கனையும் உதைச்சு நம்ம ஆளுங்களையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டான். ஏண்டா, போலீஸ்காரங்க கொடுக்கிற அடி உதைக்கு பயந்துகிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிட்டா, எதுக்குமே அசையாத ஆலமரத்தை அசைக்க பாக்குறானா? கும்பிடுறேங்க ஐயா. வாயா வா. ஏயா, உன்னையும் மதிச்சு உன் வீட்டு படியேறி வந்து உன் பொண்ணை கேட்டன, உண்டு இல்லைன்னு ஒரு பதிலையும் சொல்லலையா? சுப்பையா, செல்லத்துறைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் பொண்ணு சம்மதிச்சிட்டாளா இல்லையா? இல்ல, தானா கனியும்னு காத்திருந்தா கனியாது பெரியப்பா. சுப்பையா, செல்லத்துறை உன் பொண்ணை விரும்பிட்டான். வர்ற திருவிழா வரைக்கும் உன் பொண்ணுக்கு கெடுத்தர, அதுக்குள்ள சம்மதிச்சுட்டா பந்தல்ல கல்யாணம் நடக்கும். இல்லன்னா வீடு புகுந்து தூக்கிட்டு போய் கட்டாய தாலி கட்டிடுவேன். ராதா, என்னம்மா இது கல்லாட்டம் உட்கார்ந்துருக்க? ஊர் சனமே திருவிழா பார்க்க போயிட்டு இருக்கு, நீ வரலையா? ஏமா, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கியே. எல்லாத்தையும் மறந்துருமா? பெரியவங்களை கேட்காம அவங்க அவங்களா எடுக்கிற முடிவு கரை சேராதுமா. சரி சரி துர்கா, நீயாவது வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அக்கா அழாதக்கா, நம்ம சாமி ரொம்ப சக்தியானது, அது உன்னை கைவிடாது. உனக்கும் சேர்த்து நான் கும்பிட்டுட்டு வரேன். வரேன்க்கா.
அருளம் பாடும் அண்ணாமே உயிலே பச்சரிசு வச்சது போலே பல்வரிச தொட்டு புட்டா பெண்ணரசி சுட்டது ஏண்டி என் மனச பாட்டு படிச்சு கும்மனு பூத்து கொள்ளும் ரோசா பாட்டு படிச்சு கும்மனு பூத்து கொள்ளும் ரோசா காணக்குயிலே விளையாடும் மயிலே தேனை எடுத்து பாட்டு பாடும் குயிலே ஏலேல குயிலே ஏல மரவிலே அரோலம் பாடும் அன்னமே உயிலே சேர்ந்தா போதும் எப்போதும் புரல்ல உலகம் என்ன இப்போது நான் ஒன்ன சேர்ந்தா போதும் எப்போதும் காலம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு மாலா முடிக்க ஒரு யோகம் இருக்கு விட்ட குறை தொட்ட குறை ஒண்ணுக்குள் ஒண்ணா சேர்ந்திருக்கு அரோலம் பாடும் அண்ணாமே உயிலே பாடாத வழக்குறுத்தே நானே வந்தேனே தேடித்தானே பாடாத வாழ கூறுத்தே மானே வாரேனே மாமின் நானே நான் பெத்த பொண்ணா இருந்திருந்தா அந்த இடத்திலேயே கண்டம் கொண்டமா வெட்டி போட்டிருப்பேன். வளர்த்த பொண்ணா போயிட்டியே, அதனால தான் உன்னை இத்தோட விடுறேன். கடவுளே, இனிமே யாராருக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ? அப்பா